என்ன மீன் இது? என்ன மீன் இது? தேங்காய் பாறை கொடுவா. இது என்ன சங்கரா மாதிரி இருக்குது, கொடுவான்றீங்க? எப்பயிலேருந்து அதுக்கு கொடுவான்னு பேர் வச்சிங்க? நாம் வைக்கிறதா பேர். அதானே எங்களுக்கு தெரியுமே. சூப்பராக இருக்கும். சரி, இது என்ன மீன்? அது தேங்காய் பாறை. எவ்வளோ அது? இது 200 150 ரூபா. நான் எடுத்து வந்ததே 100 ரூபா தான். ஏன் பட்ஜெட்டுக்கு சொல்லுங்கள். இது என்ன மீன்? அதெல்லாம் ஒழிச்சு வச்சுருப்பீங்களே, ரேட்டு கம்மினா? இல்லை, அதெல்லாம் வேணாம். ஏன்? முள் இல்லை, இப்போ முள் நான் சாப்பிட மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? என்னது? 2 பேருமே சண்டை. ஐயோ ஐயோ, நான் போய் சண்டை போடுவேண்ணா? எம்மா நல்ல பொண்ணு, ஆயாவை கேளுங்க. சரி சொல்லுங்க, எது வாங்கணும்? அதே கம்மியாக தான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க, 100 ரூபான்ட்டாங்க. சொல்லுங்க. 200 சொன்னீங்களா? 150 ரூபா தாங்க. ஆயாத்துக்குள்ள ஷாக் ஆகுறாங்க. வாய் தவறி வந்துடுது. ஆயா வாயை பார்க்கணுமே. ஆயா, நீ மாதிரி 10 கிட்ட போட்டுறாதீங்க. அப்படியே ஆஞ்சிட்டாங்க, நான் 10 போட்டிருக்கேன். ஆமாம், முழுசாகவே ஆஞ்சி தந்துடுங்க. உங்களெல்லாம் நம்ப முடிய மாட்டேன்ட்டு. இது ஏமா அந்த கேப்பில் அவ்வளோ பெரிய துண்டை சின்ன சின்னதாக போட்டீங்க? சரி, இதுக்கு எவ்வளோ ஆயா அதை சொல்லுங்கள். 20 ரூபாவா? நான் வாங்குறதே 100 ரூபாய்க்கு மீன். நீங்கள் எனக்கு அதுக்குள்ள ஷாக் ஆகுறீங்க. எனக்கு இடிக்க போங்க. சரி, எவ்வளோன்னு சொல்லுங்கள். 200 ரூபானா 200 ரூபா எடுத்தேன். நீங்கள் 150 ரூபா தானே கேட்டேன்? 150 ரூபா தாங்க. 150 ரூபா போட்டுக்கோங்க. சின்ன பிள்ளைய ஏமாத்தாதீங்க. உங்களை ஏமாற்ற போகிறோம். உங்களை ஏமாற்ற மாதிரி என்னை ஏமாற்ற எத்தனை பேர் நிற்பாங்க. சரி, மீன் ஒன்று போடுங்க. எப்போ போட்டாங்க? எத்தனை மீன் பார்த்தேன்? நான் நிஜமாக பார்க்கல. நான் போட்டேன். இதுக்கு தான் வீடியோ எடுக்கிறது. ஏமாற்ற முடியாது என்னை யாரும். பாரு, அதில் தெரியும். என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. நானாக ஏமாந்தா தான் உண்டு. கடைசி வரை மீன் ரேட்டை கம்மி பண்ணவே இல்லைங்க. அதே 200 ரூபா தான். ஆயாக்கு 20 ரூபா தான். சரி வாங்க, மீனுக்கு பல்லு தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சு சமைப்போம். மீனை குழம்பு வைக்கிறது இல்லாமல் வறுக்கிற ஐடியாவும் இருந்துச்சு. ஸோ அதனால் பெரிய மீனெல்லாம் 3 பத்தையாக போட்டுட்டு சின்ன மீனெல்லாம் 2 பத்தையாக போட்டேன். தலை கன்ஃபார்மாக மீன் குழம்புக்கு தான். உடம்பும் வாழும் ஒரு சிலது குழம்புக்கும், ஒரு சிலது வறுக்கிறதுக்கும் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. புளியை இப்போ ஊற வைக்கிறதுக்காக நான் எப்பவுமே புளியை என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட் டைம் அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவேன். செகண்ட் டைம் தண்ணியில் தான் ஊற வைப்பேன். அதில் நிறைய தூசிலாம் இருக்கும். நீங்கள் இதை நோட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கோம். தக்காளியை ஒரு தக்காளி சின்னதாகவும் ஒரு தக்காளியை பெருசு பெருசாகவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். புளி கரைசலில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் காரத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிருக்கேன். இப்போ இந்த பெருசு பெருசாக தக்காளி 1 அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா தனியாக, இப்போ அந்த தக்காளியை எடுத்து குழம்பு கூட்டுறதுக்காக அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மீன் நல்லா மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு கழுவி வச்சாச்சு. சட்டியும் ரெடியாக இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, நெல் சீரகம், வெந்தயம் 3 ரெடியாக இருக்குது. சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போடுவேன். ஒரு சில நேரத்தில் நான் கடுகு போட மாட்டேன். அதுக்கு பதில் வடவம் போடுவேன். வடவம் போட்டாலும் நெல் சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போடுவேன். கடுகை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவேன். கருவேப்பிலை கொஞ்சம் கிறிஸ்பியான உடனே அது கூட வெந்தயத்தையும் நெல் சீரகத்தையும் போட்டுருவேன். நான் போட்ட கையோட நெல் சீரகம் பூ மாதிரி விரிஞ்சு வரும். அந்த டைமில் கரெக்டாக வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஒன்றாவே போட்டுட்டு நல்லா வதக்குவேன். வதக்குற பிறகு அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். வெங்காயம் கலர் நல்லா மாறின பிறகு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க ஒரு தக்காளியை போட்டு மறுபடியும் நல்லா வதக்குவேன். இந்த சைட் குழம்புக்கு தக்காளி வதக்கிட்டே இருக்கட்டும். அதே டைமில் நம்ம மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். மீன் வறுவலுக்குன்னு எப்போயுமே நான் மசாலா எதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் காரத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு மிளகு, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் குழம்புக்கு என்னென்ன போட்டோமோ அதே ஐட்டம் தான் மீன் மசாலாவுக்கும் போடுவேன். இப்போ குழம்பு கூட்டி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கிளறிட்டு நல்லா மூடி வச்சிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் மீன் குழம்புன்றது என்னென்னா, குழம்புல மீன் போடுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக மீன் குழம்பு வாசனை கண்டிப்பாக ஓரளவுக்காவது வரும். அதுதான் பர்ஃபெக்ட் மீன் குழம்பு. நான் வைக்கிற மீன் குழம்புல அப்படி தான் வாசனை வரும். அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த டிப்ஸே உங்களுக்கு தரேன். ஃபர்ஸ்ட்லாம் நீ எதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் எறா பிரியாணி அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ கேட்டாங்கன்னா நான் மீன் குழம்பு அப்படின்னு தான் சொல்லுவேன்.
அந்த அளவுக்கு தேறிட்டேன்னா பார்த்துக்குவாங்களா? ஓகே. இங்கே குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நம்ம அந்த சைடு மீன் வறுக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு தான் ஆக்சுவலாக மீனை வைக்கணும். நான் கம்மியாக ஊற்றியிருந்தேன். அது புகையே காமிச்சு தருது மீனுக்கு எண்ணெய் பத்தலைன்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு முக்கியமான ஆளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இவங்க யாருன்னா பேர் மாங்காவாம். அதுவும் ஒட்டு மாங்கான்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. இவங்க என்ன பாருன்னா உங்களை பார்ப்பாங்க, உங்களை பாருன்னா என்ன பார்ப்பாங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷலிஸ்ட்டு. அரிஞ்சதில் சொத்தை வேறு இருந்துச்சு. ஓகேடா செல்லோன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு குழம்பு கொதிச்சுதான்னு பார்த்தா குழம்பு நல்லாவே கொதிச்சிருந்தது. ஓகே மாங்காய் வேறு வேகணும் இல்லைன்னு சொல்லிட்டு மாங்காவை எடுத்து போட்டேன். மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும் தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப லேட்டாச்சுங்க. இங்கே மாங்காய் கொதிக்கிறதுக்குள்ளே இந்த சைடு நம்ம மீன் வறுத்தாச்சு. மாங்காய் வெந்த பிறகு கரெக்டாக மீனை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒட்டு மாங்காய்ன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கரையில. தலை எப்பவுமே வறுக்க மாட்டோம். குழம்புல தான் நாங்கள் போட்டிருப்போம். குழம்புல போட்டுட்டு ஒரு 2 வால் 2 உடம்பு மட்டும் போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு சாதம் ரெடியாக இருக்குது. மீன் வறுவலும் ரெடியாக இருக்குது. குழம்பு நல்லா கொதித்து வாசனை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்த பிறகு உப்பு இருக்குதா காரம் இருக்குதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 1க்கு 4 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சாப்பாட்டில் குழம்பே எடுத்து ஊற்றுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரொம்ப அருமையாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஒரு சிம்பிள் வே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.